Hello students, good morning, very good morning my dear students. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது exercise 5.2 coordinate geometry ல. Okay, 5.2ல என்ன கணக்கு பார்க்க போறோம்னா எட்டாவது கணக்கு. Question number 8. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கணக்கு கவனிங்க. Question number 8. The line through the points -2,6 and 4,8 இது. Okay. அதாவது -2,6 மற்றும் 4,8 என்ற புள்ளிகளின் வழியாக செல்லும் நேர்கோடானது 8,12 மற்றும் x,24 என்ற புள்ளியின் வழியாக செல்லும் நேர்கோட்டிற்கு செங்குத்து எனில் நேர்கோட்டிற்கு செங்குத்து எனில் x இன் மதிப்பை காண்க. find the value of x. இதுதான் question. ஓகே, புரியுது இல்லைங்களா? இப்போ the line through the points -2,6 and 4,8 is perpendicular. செங்குத்து கோடு. perpendicular செங்குத்து கோடு எதுக்கு? நேர்கோட்டிற்கு. the line, இந்த line to the line நேர்கோட்டிற்கு செங்குத்து. அதாவது இது ஒரு நேர்கோடு, இதுக்கு செங்குத்து இதுதான் சொல்றோம். ஓகேங்களா? அப்போ செங்குத்து நேர்கோடு perpendicular to the line through the points 8,12 and x,24. புரியுதா பிள்ளைங்களா? 8,12 மற்றும் x,24 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்து எனில் find the value of x. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் -2,6 என்ற பாயிண்ட், இது வந்து 4,8 என்ற பாயிண்ட்ஸ், இந்த செங்குத்து கோடுன்றது பாயிண்ட்ஸ் வந்து 8,12, அடுத்த பாயிண்ட்ஸ் x,24 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க. இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவேட்டிங் பண்ணா அப்போ ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன வச்சுக்கிறேன், நான் இந்த பாயிண்ட்ஸ ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்ஸ பின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்ஸ சின்னு இந்த பாயிண்ட்ஸ டின்னு, இந்த பாயிண்ட்ஸ சின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்ஸ டின்னு வச்சுக்கிறேன். கணக்கிலே கூட பாருங்க, ஏ பி சி டி. அப்போ சொல்யூஷன் எதை கண்டுபிடிக்கும்? ஸ்லோப் ஆஃப் ஏபி. இதுக்குதான் ஃபார்முலா தெரியும். ஸ்லோப் ஆஃப் ஏ, ஸ்லோப் ஃபார்முலா என்னன்னு, தட் மீன் m ன்னு சொல்றோம் இல்லையா? ஸ்லோப்னா m, y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ y2ன்றது இதுதானே, இது x1 y1 x2 y2 ன்னு சொல்றோம். ஓகே, y2 8 minus y1 6 by x2 4 minus x1, இங்க மைனஸ், இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகுது 2 equal 2 by 6. இதை கேன்சல் பண்ணா என்ன வருது? 1 by 3. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி, கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபினா 1 by 3 ஞாபகம். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் சிடி. ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1 ன்னு எழுதுறேன். ஓகே, இப்போ இத வந்து x1 y1, இது x2 y2 ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? y2ன்றது 24 minus y1 12 by x2ன்றது என்ன பாருங்க, x2 வந்து x minus x1 8 equal 12 by x minus 8. இதுதான் ஸ்லோப் ஆஃப் சிடி. இது தனியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம பர்பெண்டிகுலர் டு லைன் சொல்றேன். அப்ப ஏபி
perpendicular C. That means என்னன்னு வச்சுக்கணும் M1 into M2. That means slope of AB into slope of B equal -1. Slope of AB, slope into 1/3 into CD என்றது என்ன CD 12 minus x minus 8 equal to -1. Okay, இதை எடுத்து இங்க கேன்சல் பண்ணுங்க 4. Okay, 4 by x minus 8 equal to -1. So 4 equal இதை மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் இதே மல்டிப்ளை பண்ணுங்க -1x plus 8. இப்போ x இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க x இந்த பக்கம் எடுத்து வந்துருங்க 8 minus 4. இப்போ 8ல இருந்து 4 கழிச்சா என்ன வருது 8 equal 4, x equal to 4. ஓகே பிள்ளைங்களா, இப்போ புரியுது இல்லைங்களா? அப்போ the value of x, therefore the value of x is 4. இதுதான் ஆன்சர். ஓகே, புரியுதா? அங்க பர்பெண்டிகுலர் சொல்றதுனால நம்ம பர்பெண்டிகுலர் பாயிண்ட் இது ஃபார்முலா எடுத்துறோம் m1 into m2. The given the 2 points in the perpendicular equal to m1 into m2 equal to -1. First slope m1 is slope of AB, m2 is slope of CD. ஓகேங்களா? அப்போ that means 1/3 into 12 by x minus 2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணா -1 வரணும். அப்போ -1 இது பண்றோம். Then x equal to இது cross multiply பண்றோம், இது cross multiply பண்றோம். மல்டிப்ளை பண்ணி x ஒரு பக்கமா எடுத்துறோம், இந்த கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகுது. அப்போ 8ல இருந்து 4 கழிச்சா 4. therefore x value of x is 4. ஓகே பிள்ளைங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் 5.2 இருக்கக்கூடிய 9வது கணக்கு பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ வெரி மச்.